இந்த ஆயுத பூஜைக்கு இந்த பவர் டூல்ஸ் எது வாங்கினாலும் அப் டு 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. இது வந்து பிரஷ்லெஸ் ட்ரில்லிங் மிஷின். பிரஷ்லெஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டியில் வரும், லைஃபும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே வரும். ஸோ இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ட்ரைவால் சாண்டர்னு சொல்லுவோம். இந்த ட்ரைவால் சாண்டர் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா பட்டி பார்க்குறவங்க, பெயிண்டராக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். சுற்றி வந்து எல்இடி லைட் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 801 ஆங்கிள் கிரைண்டர், கட்டிங் மிஷின், இந்த மாதிரி மல்டி பர்பஸ் எதுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு மெட்டலில் கட் பண்ணுறதால கட் பண்ணிக்கலாம், மெட்டலில் பாலிஷ் போடலாம், எஸ்எஸ் பாலிஷ் போட்டிக்கலாம். உங்களுக்கு கறிக்கட்டை தேய்க்கிறதா இருக்கட்டும், இல்லை உட்டை தேய்க்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எதோ கட் பண்ணுறனாலும் ஆங்கிள் கிரைண்டர் 4 இன்ச்சில் இருக்குது, 5 இன்ச்சில் இருக்குது, 7 இன்ச்சில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ராச்செட்டு பாக்ஸ் வேணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 32லேருந்து 108 வரைக்கும் இல்லை இருக்குது. ராச்செட்டோட வந்துடும். உங்களுக்கு வந்து கண்ணு நடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பண்ணி இது அமுத்துனோம்னா இந்த பக்கம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மேலே போட்டோம் அப்படின்னோம்னா கீழே வந்து தாராளமாக போட்டு ஊன்றது. அதாவது ஹேண்ட் டூல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அப் டு 8% வரைக்கும், பவர் டூல்ஸில் வந்து 3லேருந்து 18% வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். இந்த ஆஃபர் சேலம், ஈரோடு, நாமக்கல் 3 பிரான்ச்சுக்குமே அப்ளிகபிளாக இருக்குது. ஹாய் வாஸ், வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ். ஏற்கனவே நம்ம ப்ரெஷர் வாஷர், வேக்கம் கிளீனர்லாம் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த ஆயுத பூஜைக்காக நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து பவர் டூல்ஸுங்க. ஸோ பவர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேரெக்டாக இம்போர்ட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கார்பெண்டராக இருக்கிறீங்க, வெல்டராக இருக்கிறீங்க, இல்லை எலக்ட்ரிஷியனாக இருக்கிறீங்க, இல்லை ப்ளம்பராக இருக்கிறீங்க, பெயிண்டராக இருக்கிறீங்க, இந்த மாதிரி எந்த துறையில் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான A to Z எல்லா பவர் டூல்ஸுமே கிடைக்கும். இந்த பவர் டூல்ஸு உங்களுக்கு 3 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டட், சிலது வந்து கேசோலைன் பெட்ரோலில் ஓடுற மாதிரி வந்து இருக்கக்கூடியும். இந்த பவர் டூல்ஸ், ஹேண்ட் டூல்ஸ் இல்லாமல் நம்மள்ட்ட அக்ரியில் A to Z தேவையான எல்லா பவர் டூல்ஸும் உங்களுக்கு அக்ரி மிஷினரிஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் கட்டர்னு சொல்லுவோம். இந்த மார்பிள் கட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்பிளாக இருக்கட்டும், டைல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இல்லை வந்து பிளைவுட் கட் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க கார்பெண்டராக இருக்கட்டும், இல்லை மேஷன் வேலை செய்கிறவங்க எல்லாமே தாராளமாக அது வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின். ட்ரில்லிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி செட்டோட வர்ற மாதிரி இருக்கும். இந்த செட்டோட வர்றதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ட்ரில்லிங் மிஷினில் இது வந்து பிரஷ்லெஸ் ட்ரில்லிங் மிஷின். பிரஷ்லெஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டியில் வரும், லைஃபும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே வரும். இதில் வந்து 12 வோல்ட் பேட்டரியில் வர மாதிரி இருக்குது, 21 வோல்ட் பேட்டரியில் வர மாதிரி இருக்குது. செட்டோட வந்துருங்க இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னோம்னா. ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். டார்க் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரஷ்லெஸில் ட்ரில்லிங் மிஷின் வேணும், பிரஷ்லெஸ் ட்ரில்லிங் கம்மி விலையில் ப்ரஷோடு இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ட்ரில்லிங் மிஷின் வேணுனாலும் இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷோட வரக்கூடியதான் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ட்ரைவால் சாண்டர்னு சொல்லுவோம். இந்த ட்ரைவால் சாண்டர் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா பட்டி பார்க்குறவங்க, பெயிண்டராக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். சுற்றி வந்து எல்இடி லைட் வந்துடும். ஸோ இதில் 9 இன்ச்சில் வர்றது இருக்குது, 7 இன்ச்சில் வர்ற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கிறதுல உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ட்ரைவால் சாண்டர் வேணும்னா தாராளமாக நம்ம வந்து ஸ்வாட் என்டர்பிரைசஸ் கார்டில் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த AG4 அந்த ஆங்கிள் கிரைண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 801 ஆங்கிள் கிரைண்டர், கட்டிங் மிஷின், இந்த மாதிரி மல்டி பர்பஸ் எதுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு மெட்டலில் கட் பண்ணுறதால கட் பண்ணிக்கலாம், மெட்டலில் பாலிஷ் போடலாம், எஸ்எஸ் பாலிஷ் போட்டிக்கலாம். உங்களுக்கு கறிக்கட்டை தேய்க்கிறதா இருக்கட்டும், இல்லை உட்டை தேய்க்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எதோ கட் பண்ணுறனாலும், இல்லை காங்கிரீட்டில் கீரல் மாதிரி போட்டுவிட்டு பூச்சி வேலைக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஸ்க்ரப் பண்ணி எடுக்கணும், அந்த மாதிரி இதனாலும் ஆங்கிள் கிரைண்டர் 4 இன்ச்சில் இருக்குது, 5 இன்ச்சில் இருக்குது, 7 இன்ச்சில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆங்கிள் கிரைண்டர் வேணால் தாராளமாக நீங்கள் வந்து ஆங்கிள் கிரைண்டரில் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆங்கிள் கிரைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சில் வரக்கூடியது, நல்லா ஹிக்கோக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடில் வரக்கூடிய நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு சுவிட்ச், பேக் சுவிட்ச் ரெண்டுமே வர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆங்கிள் கிரைண்டர் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் வரக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி பாக்ஸில் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வரக்கூடியது வந்து 12 வோல்ட்டில் வரக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து பேட்டரி, இந்த மாதிரி பேட்டரி வந்து 12 வோல்ட்டில் வந்துடும். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ். இது என்னன்னா நீங்கள் ஸ்டீலில் போடுறது, மெட்டலில் போடுறது, செவுத்தில் போடுறது, உங்களுக்கு வந்து உட்டில் போடுறது, அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி போடுற மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 mm போடுறீங்க, 10 mm செக்கு போடுறீங்க, 13 mm செக்கு போடுறீங்க உங்களுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி எந்த செக் வேணாலும் போடலாம். இதில் வந்து கார்ட்லெஸ் பேட்டரியில் போடுறதும் இருக்குது, வந்து கரண்ட்டில் போடுற மாதிரி வந்து இருக்கிறது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மெட்டல்லையோ ஷீட்லேயோ அதிகமான இடத்துல போடணும். ஸோ நான் ஓட்ட போடுறது கான்கிரீட்டில் மட்டும்தான் நான் போடுவேன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெமாலிஷன் ஹேம்பர் இதில் 2/26 சொல்லுவாங்க. 2 ஸ்டெப்பில் போடுற மாதிரி இருக்குது, 3 ஸ்டெப்பில் போடுற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7 kgக்கு மேலே போயிட்டீங்கன்னா உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண டெமாலிஷன் ஹேமராகவே நீங்கள் வந்து ரோட்டரி ஹேமரில் டெமாலிஷன் ஹேமராக உடைக்கலாம் உங்களுக்கு. அது வந்து 7 kgலேருந்து 11 kgலேருந்து 13 kg வரைக்குமே உங்களுக்கு வந்து இருக்குது. ரோடு உடைக்கிற மாதிரியும் தேவையான அளவுக்கு வந்து எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு வந்து.
ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபேக்ட் ரிஞ்சுங்க. இந்த மாதிரி இன்ஃபேக்ட் ரிஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபேக்ட் ரிஞ்ச் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டில் ரெண்டுமே இருக்குது. இன்ஃபேக்ட் ரிஞ்ச் யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எண்ணம் வேணும். சாதாரணமாக நம்ம வந்து 2 வீலர் நட்டு கார்லாம் கழுக்கிறோன்னா ஒரு 480 எண்ணம் வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, லாரிக்கெல்லாம் ரேடியேட்டர் யூஸ் பண்ணுறாங்க, காருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 எண்ணமாவது இருக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு வந்து. ஸோ லாரிக்கெல்லாம் கலட்டுற மாதிரி வந்து 1100 1200 எண்ணம் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கார்ட்லெஸ் ரிஞ்ச் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்லையும் இருக்குது, வந்து பேட்டரியில் ஆப்ரேட்டடாக இருக்குது. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து வேரியேஷன் வரும், உங்களுக்கு தேவையான மாதிரி என்னென்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபுல் செட்டில் உள்ள மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டில் இருக்கிறது. இது வந்து 12 வோல்ட்டில் வரக்கூடியது, 21 வோல்ட்டில் வரக்கூடியது. மோஸ்ட்லி 21 வோல்ட்டில் தான் வந்து இன்ஃபேக்ட் ரிஞ்ச் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுலேயே வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக போட்டு வந்து கல்ட்றது யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது. ஸோ இது வித் சார்ஜரோடையே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபேக்ட் ரிஞ்ச் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கரண்ட்லியாக இருக்கட்டும் பேட்டரியில் இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி வால் சேசர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ ப்ளம்பர்லாம் வந்து செவுத்தில் காடி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இதில் வந்து 3லேருந்து 7 பிளேடு வரைக்குமே நீங்கள் வந்து போடலாம். 7 பிளேடு வரைக்கும் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒயரிங் காடி எடுக்கிறதா இருக்கட்டும், பைப்பு காடி எடுக்கிறதா இருக்குது, 3 ஃப்ளோராக இருந்தால் அதிகபட்சம் 3 நாள் 2 நாளில் வேலையை வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பணம் வந்து ரொம்ப சேவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ராச்செட்டு பாக்ஸ் வேணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா 32லேருந்து 108 வரைக்கும் இருக்குது. ராச்செட்டோட வந்துடும் உங்களுக்கு வந்து எல்ராடோட இந்த மாதிரி யூனிவர்சல் சாக்கெட்டோட ஏதாவது ஒரு இடத்துல வந்து பெண்டாக போட்டு கலட்டணும் அப்படின்னம்னாலும் இந்த மாதிரி வந்து சின்னதாக வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி சின்னதாக வேணும்னாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடில் வந்து நல்லதாக கிடைக்கிறதுல இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சைஸ் வந்து 1லேருந்து பாருங்கள் 1 2 3லேருந்து எல்லா சைஸுமே வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பேனராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஸோ இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ பாக்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம தனித்தனியாக ஒன்று எடுத்துட்டோம்னா டீயை வந்து நம்ம எதை வேணாலும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். தாராளமாக நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு டீ என்ன வேணுமோ அந்த நம்பரை வந்து நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து போட்டு கழட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணும். இதே நீங்கள் எல்ராடா போட்டு யூஸ் பண்ணுறதுனால எல்ராடா போட்டு கழட்டுறதுக்கும் தாராளமாக வந்து இதை வந்து இந்த மாதிரி ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் எல்ராடா யூஸ் பண்ணுறதுனாலும் சுற்றி கழட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதை மட்டும் தாராளமாக கழட்டுறதுக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட யூனிக்காக இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸுமே வந்து நம்மகிட்ட வந்து கிடைக்கும். நீங்கள் ஏதாவது யூனிக் டூல்ஸ் வேணும் அப்படின்னாலும் 2 வீலர் மெக்கானிக்கா 4 வீலர் மெக்கானிக்கா எந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறதுனால எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத முக்கியமாக. பவர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகமாக கொடுக்குற வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் ஸ்ப்ரேயர்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா தெரியும். இது இருக்குது பாருங்கள். இல்லை ஒரு 800 ml ஊற்றலாம். நீங்கள் அடிக்கடி வீடு மாறுறவராக இருக்கலாம், இல்லை 10-20 வீடு குடித்தனம் வைக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆட்டோ வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து எஃப்சி வருது அப்படின்னா இதுக்காக பெயிண்டிங் வெளியே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஏரில் அடிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பணத்தை வந்து நீங்கள் தாராளமாக வந்து மிச்சம் பண்ணலாம். அப்படிங்கிறத வந்து ஆள் தப்பாகவே அடிக்க முடியாதுங்க. இது எப்படி ஓவராக அடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து ரோலர் இருக்குது, பெயிண்ட் ஸ்பாஞ்ச் ரோலர். ஸோ அது எக்ஸ்ட்ரா உருட்டினீங்கன்னா எக்ஸஸ் பெயிண்ட்லாம் அதுவே வந்து எடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ரஸரே இல்லாமல் அடிக்கிற அளவுக்கு கமர்ஷியலில் 3 மாடி 4 மாடி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸே இல்லாமல் ஏர்லெஸ் பெயிண்ட் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் ஸ்ப்ரேயர் வேணுனாலும் தாராளமாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெயிண்ட் ஸ்ப்ரேயர் கிடைக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கார்டனிங் டூல்ஸு. நீங்கள் ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, நர்சரி வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து 1 ஏக்கரா 2 ஏக்கரா 3 ஏக்கரா வச்சுருக்கீங்கன்னா புல் வெட்டுற மாதிரி ப்ரஷ் கட்டர் வேணும், ப்ரஷ் கட்டர் வேணும். வீடார் வேணும்னா வீடார் தனியாகவே இருக்குது. மேனுவல் வீடாக இருக்குது. பவர் வீடார் வேணும், பவர் வீடாரும் இருக்கிற அளவுக்கு வந்து பவர் வீடாக இருக்குது வந்து. ஸோ இந்த மாதிரி பப்பாயா பிக்கர்னு சொல்லுவோம். இந்த பப்பாயா பிக்கரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டெலஸ்கோபி போல் இந்த பாருங்க. இப்போ இந்த போலை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் 6 அடி. அப்போ 3 ஸ்டெப் ஒரு 18 அடி, நம்ம ஒரு 4 அடி 22 அடி வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி பப்பாயா பிக்கரை போடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷாவெல்லாம் மரம்லாம் கட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஷா போட்டுட்டீங்க அப்படின்னா மரத்தை கிளையெல்லாம் கழிச்சு விட்றது கட் பண்ணுறது வேணும்னாலும் தாராளமாக இதை வந்து போட்டு கட். இதில் வந்து கீழே ஹோல் இருக்கிறனால அது வந்து மேலே வந்து போட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அறுக்கிறதுக்கு வேணும்னா தாராளமாக இந்த மாதிரி அறுக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து என்னென்னா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதை எடுத்து விட்டுட்டு ஓப்பன் தள்ளினா எவ்வளோ வேணாலும் அகலம் வேணால் நீளம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
எதையாவது நீங்கள் கூட்டுறது, இப்போ களத்தில் கூட்டுறது, இலத்தலையெல்லாம் கூட்டுறது, எருவெல்லாம் தள்ளி விடுறது, கலந்து விடுறது, அந்த மாதிரி இடங்களுக்கு தாராளமாக இது யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் கிளையெல்லாம் கழிக்கிறது அப்படின்னா கிளையை கழிக்கிறது, அருவாலேருந்து கிளை கழிக்கிறது எல்லாமே. ப்ரூனிங் சிசர்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரூனிங் சிசர்ஸ் தனியாகவே உங்களுக்கு வந்து இருக்கிறது பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் ஹேண்ட் க்ளவுஸஸில் எல்லாமே இருக்கிறது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா கண்ணு நடுறதுக்காக யூஸ் பண்ணுது. ஒரு வீடியோவில் பின்னாடி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கண்ணு நடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பண்ணி இது அமுத்துனோம்னா இந்த பக்கம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மேலே போட்டோம் அப்படின்னோம்னா கீழே வந்து தாராளமாக போட்டு ஊன்றது, செடியெல்லாம் கண்ணு மாதிரி ஊன்றதுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாம்பு பிடிக்கிறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிட்டிக்குள்ளே நம்ம எல்லா இடத்துலையும் சர்வ சாதாரணமாக ஆகிப்போச்சு. ஸோ இது ரப்பரில் இருக்கிறதுனால பாம்புக்கு வந்து எதுவுமே ஆகாது. எந்த இடத்துல வேணும் ப்ரொஃபஷனலாக போய் கரெக்டாக இங்கே தான் அங்கே தான் இல்லை, எங்கே வேணாலும் பிடிச்சிட்டு இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அப்படியே கீழே வச்சுருங்க, அதால் நகர்ந்து போக முடியாது. அப்புறம் யாராவது ஜென்ஸ் வராங்க, இல்லை சம்மந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகளுக்கு யாராவது சொல்கிறீங்க பிடிச்சி கொண்டு எங்கே விட்றாங்களோ அங்கே வந்து விட்டுக்குவாங்க. ஸோ பயப்படாமல் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு பிடிக்கிறது, இந்த ஸ்னேக் கேச்சர் வந்து கம்பல்சரி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குழி போடுறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எர்த்தாகர். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தாகருக்கு போடுற பிட்டு. இது எப்படி குழி போடுதுங்கிறத வீடியோ பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி குழி போடுறதுக்கு ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 19 குழி கூட வந்து தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழி போடுறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் கம்பி வேலி நடுறவங்களா இருக்கலாம், மரம் நடுறவங்களாக இருக்கலாம், ஸோ போஸ்ட் நடுறவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து குழி போடணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே தாராளமாக இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான ஸ்பேனர் வந்து இப்போ காம்பினேஷன் ஸ்பேனராக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரி ஸ்பேனர் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்பேனரில் வந்து எல்லா சைஸு ஸ்பேனர் வந்து நம்மகிட்ட வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் டூல்ஸ் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வீலு, பாலிஷிங் வீலு, என்னென்ன செட்டு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாலிஷ் பேடுலேருந்து எல்லாமே, நோஸ்ப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு யார் கன்று வேணுன்னா யார் கன்று போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நட்டு போல்ட்டெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணும் அப்படின்னாலும் நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலம் அண்ட் நாமக்கல்ல புது ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஈரோட்டில் வந்து 19 வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்கிறனால இந்த ஆயுத பூஜைக்கு இந்த பவர் டூல்ஸ் எதுவும் வாங்கினாலும் அப் டு 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அதாவது ஹேண்ட் டூல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அப் டு 8% வரைக்கும், பவர் டூல்ஸில் வந்து 3லேருந்து 18% வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். இந்த ஆஃபர் சேலம், ஈரோடு, நாமக்கல் 3 பிரான்ச்சுக்குமே அப்ளிகபிளாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு டூல்ஸ் வேணும் அப்படிங்கிறது மிக குறைவான விலையில். ரெண்டாவது, நாங்கள் டைரக்ட் இம்போர்ட்டராக இருக்கிறதுனால ஒரு கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மினிமம் மாடல்லையும் 200லேருந்து 500 பீஸ் எடுப்போம். ஸோ நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருந்து ஒரு டூல்ஸ் வாங்குறதுக்கு 10 கடை ஏறி இறங்குறீங்கன்னா 500 பொருள் எடுக்கிறேன். நாங்கள் எத்தனை ஃபேக்ட்ரிக்கு ஏறி இறங்கணும், எவ்வளோ குவாலிட்டியான பொருளை கொண்டு வந்து உங்களுக்கு, ஏன்னா அது முழுக்க விற்று முடிச்சா தான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அதில் நிம்மதி இருக்கும். ஸோ அதனால் எங்களுடைய ப்ராடக்ட் 100% குவாலிட்டியாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம். உங்ககிட்ட வேறு ஏதாவது பழசு இருந்துச்சுன்னா கூட கொண்டு வந்து கூட எங்களால் சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்குண்டான ஸ்பேர் கிடைக்கும். ஸோ எங்ககிட்ட இருக்க எல்லாத்துக்கும் வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்கும். ஸோ எங்ககிட்ட பவர் டூல்ஸ், ஹேண்ட் டூல்ஸ், அக்ரி மிஷினரிஸு, ப்ரெஷர் வாஷர், ஏர் கம்ப்ரஸர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 லிட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து 500 லிட்டர் வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது இல்லாமல் 2 வீலருக்கு தேவையான ஜாக்கி ஏதாவது வேணும் உங்களுக்கு வேணாலும் ஜாக்கி, 4 வீலருக்கு வேணால் ஜாக்கி, 50 டன் வரைக்கும் ஜாக்கி இருக்குது, ரேம்ப் வேணும்னா ரேம்ப் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். எங்களுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய லொக்கேஷன் சேலம் மெய்யனூர் ரோட்டில் ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி மார்பிளுக்கு ஆப்போசிட்டில் ராயல் கார்டனில் தாங்க ஸ்வாட் என்டர்பிரைஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. வந்து நாமக்கல்லில் வந்து துறையூர் ரோட்டில் வந்து நம்முடைய லொக்கேஷன் இருக்குது. ஈரோடு பெருந்துறை ரோட்டில் வந்து நம்முடைய லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ 3 பிரான்ச்சில் நீங்கள் வந்து வாங்கலாம். வர முடியாதவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமும் அனுப்பிச்சி வச்சுருவோம். இந்த ஆயுத பூஜை இந்த ஆஃபரோட சிறப்பாக கொண்டாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.